சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க ஐயா. பசி வயிற்று கிள்ளுதுங்க ஐயா. ஏதாச்சும் எல்லாம் வந்தாச்சு, இது இன்னும் போகல. எதிர்கட்சியில பல பேர் இன்னும் திருமண வீட்லையும் ஒவ்வொரு மேடையிலையும் கதறிக்கிட்டே இருக்காங்க. அந்த கதறல் 45ஆம் நாள் காலை 8 மணி. நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு ஏத்துக்க முடியாம வீடு வீடா மேடை மேடையா கதறி 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 என்னைக்கு அதை நிப்பாட்ட போறாங்கன்னு எனக்கும் தெரியல. இன்னைக்கு யார் யாரோ வரவன்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பொறுப்புல இருந்தவங்க காரை பிடிச்சு தொங்கிட்டு போறதும் இன்னொருத்தவங்களுக்கு கொடைய பிடிக்கிறதும் பவுடரா இல்ல பவுடரா இதுவான்னு தெரியாம என்னென்னத்தையோ கத்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். குறைஞ்சபட்சம் கிருமி நாசினி தான். இது என்ன பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம்னு பல ஆட்சியிலிருந்து பல கட்சிகள் மற்றும் நிறைய பேர் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தக்க பதிலடி என்னைக்காவது ஒரு மேடை கிடைக்குமா 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 நான் யோசிச்சுட்டே இருந்தேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.